என் தங்க பிள்ளையே, இன்று என் ஆசை முழுவதுமாக கிடைக்கும் நல்ல நேரத்தை நீ நெருங்கி விட்டாய். சில தருணத்தில் எனக்கு அது கிடைக்குமா இது கிடைக்குமா என்று எண்ணிக்கொண்டிருந்த ஏக்கத்திற்கு முடிவுரை கற்றி என்னுடைய வெற்றி வாக்கை பலிக்கச் செய்வதற்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு என் பிள்ளைகள் கேட்ட வரத்தை கேட்டபடியே வெற்றி செய்தியோடு வந்திருக்கின்றேன். என்னை விட்டு விடாதே என் பிள்ளையே. உன்னோடு உனக்கானவரை சேர்த்து வைப்பதற்காக இந்த அப்பனானவன் நான் வந்தே விட்டேன். நீயோ உண்மைக்கு மாறாக பேசுபவர்களிடம் பழக்கம் வைத்து கொள்ளாதே. அவர்கள் புறந்தள்ளி பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள், விமர்சனங்களை அங்கு கக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று நீ உன் மனதை தளரச் செய்து விடாதே. அவர்கள் அப்படித்தான் என்று உன் நிலைமையை நீ மாற்றிக்கொண்டு அவர்களிடமிருந்து நகர்ந்து விடு. மாற்றம் வேண்டும் என்று நினைத்து விட்டால் முதலில் உன்னையே நீ மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இரு. உன் முயற்சியின் பயிற்சியை மட்டும் விட்டு விடாதே. ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். நீ முயற்சி செய்யும் போதும் பயிற்சி செய்யும் போதும் இங்கு யாருமே வருவதில்லை என் தங்கமே. உன் முயற்சிக்கு பின்னாலும் பயிற்சிக்கு பின்னாலும் ஒரு குரல் கேட்கிறது என்றால் அது இந்த அப்பனின் குரலாகத்தான் இருக்கும். இந்த விசாகத்தில் உனக்கான வெற்றி வாக்கை நான் ஏற்றத்தோடு தான் மேட்டோடு தான் தரப்போகிறேன். இத்தனை காலமாக கால சக்கரத்தில் சுழன்று கொண்டிருக்கும் என் பிள்ளையே, நீ கேட்டதை விட சிறப்பான ஒன்றை உன் வாழ்க்கையாக அமைத்து கொடுப்பதற்கு வந்திருக்கின்றேன். யாரை தேடிக்கொண்டிருந்தாய்? யாருக்காக உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாய்? உன் கர்ம வினைகள் உன்னை துரத்தி துரத்தி அடித்து கொண்டே இருந்தது. இப்பொழுது அந்த கர்ம வினையின் பலனை எல்லாம் முடித்து வைத்து விட்டு நீ கேட்டதை நீ துன்பத்தை அங்கு முடித்து வைத்து இன்பமயமான வாழ்க்கையை ஆரம்பிக்க நேரம் வந்து விட்டது என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் ஏக்கங்களும் ஏமாற்றங்களையும் சந்தித்திருக்கின்றாய். ஆனால் சில சமயத்திலோ எனக்கும் சந்தோஷத்திற்கும் சம்பந்தமே இல்லையே சாயப்பா என்று உன் மனம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் நீதான் யாரையோ தேடிக்கொண்டிருக்கின்றாய். சில கட்சத்தில் உனக்கான அன்பானவர்களையும் உனக்கான பாசமானவர்களையும் அங்கு புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று நீ கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய். கலங்காமல் இரு. உன்னப்பா உனக்காக ஒரு வாக்கை வாழ்க்கையாகவே தருவதற்காக நான் வந்திருக்கின்றேன். உன் விதியோ இப்படித்தானோ என்று எண்ணிக்கொள்ளாதே. உன் விதியை மாற்றி எழுதுவதற்கான நேரத்தை குறித்துவிட்டு என் அச்சாணி கொண்டு அதை எழுதியிருக்கும் போது உன் மனதில் சிறிதளவேனும் பயத்தையும் அச்சத்தையும் வளர்த்து கொண்டு இருக்காதே. எல்லா நிலவிலும் என் பிள்ளைகளுக்கான நல்மாற்றத்தை உருவாக்குவதற்குத்தான் இந்த அப்பன் வந்திருக்கின்றேன் என் தங்கமே. நிச்சயமாக நீ புன்னகையை அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ விரும்பிய நபருக்காக எதையெல்லாமோ செய்து விட்டு பார்த்தாச்சு. ஆனால் ஒன்றும் நடந்த பாடில்லை, உன்னை புரிந்து கொண்ட பாடுமில்லை என்று உன் மனதில் தீராத வழிகள் கவலைகளோடும் காத்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையை. உன்னை என் கரம் கொண்டு காப்பாற்ற வந்திருக்கின்றேன். நீ செய்யும் வேலையை விரும்பி செய்ய கற்றுக்கொள். அதாவது எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் வேண்டா வெறுப்பாக சில சமயம் செய்து கொண்டு இருக்கும் போது அந்த வேலையில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் நம் வெற்றியும் தடைப்பட்டு கொண்டேதான் இருக்கும். அதனால் வெற்றி வேண்டுமென்று நீ நினைத்து விட்டால் அதன் பிறகும் அந்த வரத்தை நீ வாய்ப்பாகவே எண்ணிக்கொள். அந்த வாய்ப்பை இறுதி வாய்ப்பாகவே எண்ணிக்கொள். அப்போதுதான் உன் வாழ்க்கையின் நிலைமை உனக்கு மாறுவதை நீ கண்கூடாக பார்ப்பாய். உன்னுடைய வேலையை என்னை நினைத்து செய்து கொள். என் மீது பாரத்தை போட்டுவிடு. யாருமே இல்லை என்று எண்ணுவதை விட எனக்காக என் அப்பன் என் சாய் தேவன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று நீ நினைத்துக்கொள். யார் மீது அதிகமாக நாம் அன்பு செலுத்தி கொண்டு இருக்கின்றோமோ அவர்களுக்காக செய்கின்ற வேலையை நிச்சயமாக சுமையாக நீ எண்ணி விடாதே. அதை வரமாகவே நினைத்துக்கொள். இந்த நிலைமையை கண்டு துவண்டு விடாதே. இப்பொழுது செய்கின்ற நிலையை நினைத்தெல்லாம் வருத்தப்படாதே. அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகள் செய்து முடிக்கும் திறனில் அங்கு வெற்றி பெறும் திறனைத்தான் நான் உருவாக்க வந்திருக்கின்றேன். உன் சாய் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து விட்ட பிறகு அது நடக்குமோ இது நடக்குமோ அது நடக்காதோ இது நடக்காதோ என்ற பதற்றங்கள் எல்லாம் வேண்டாம். எல்லாமே உனக்கு இனி வெற்றியாகத்தான்
நடக்கப் போகிறது. என்னை நாடி வருபவர்களுக்கு நான் கேட்டதை கொடுக்கப் போகும் நேரத்தை நெருங்கிவிட்டார்கள். இரு கை கூப்பி வேண்டுவதை விட ஒரு கை கூப்பி உனக்கான விஷயத்தில் அன்னதானத்தை செய்து பார். சர்வ நிச்சயமாக அதற்கான பலனை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். எதை பற்றியும் பயம் கொள்ளாமல் நான் உன்னருகில் இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் நம்பு. உன்னை கெட்டவர் என்று யோசிப்பவர்கள் மத்தியில் நீ வாதாடி கொண்டு இருக்காதே. சில பேரின் சூழ்நிலைகள் சில பேரை என்ன வைத்து கொண்டிருக்கின்றது. நீ இதை நினைத்தும் யாருக்காகவும் மனம் அருந்தவே வேண்டாம். உன் முடிவை உனக்காக எடுப்பதற்கான தைரியத்தை நீ வளர்த்து கொண்டால்தானே உன் அருகில் இருப்பவர்களை பற்றி நிச்சயமாக அங்கு களம் காண முடியும். யாரோ ஒருவருக்காக உன் சந்தோஷத்தை இழக்கின்றேன், யாரோ ஒருவருக்காக உன் நிம்மதியினை இழக்கின்றேன் என்று நீ உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை எல்லாம் நினைத்து கொண்டு இருக்காதே. உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை இந்த அப்பனானவன் தந்து கொண்டுதான் இருக்கின்றான். அதை நடத்தி வைக்கத்தான் இந்த சாய்தேவன் உன் வீட்டிற்கு உரிமையாகவே வந்து இருக்கின்றேன். நீ கேட்ட இரட்டிப்பு மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வரப்போகிறது. கேட்டதையும் பிடித்ததையும் தருவதற்காக என் சாய்தேவன் வந்து விட்டான் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு. நான் தரும்போதே உனக்கான வெற்றி வரத்தை பெற்றிக்கொள். நீயோ கதவை மூடிவிட்டு மூளையில் முடங்கி கொண்டு இருந்தால் உனக்கான வரத்தை பெற்றுக்கொள்வதில் சிக்கலில் தானே ஏற்படும். முயற்சி என்று ஒன்று இருந்தால் மட்டும்தானே உன் வாழ்க்கையில் நீ எதை வெல்ல முடியும் என்று உனக்கு தெரியும். அதை விட்டுவிட்டு தருகிறேன் என்று தானே என் அப்பா சொல்லிக் கொண்டு இருக்கின்றான். அப்படி என்றால் நான் இருக்கின்ற இடத்திலே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ நினைத்து கொள்ளாதே. என் பிள்ளையே, உன் முயற்சியின் வடிவிலே நான் உன்னோடு இருந்து கொண்டு இருப்பதை நீ உணரத்தான் போகிறாய். அதனால் தான் நான் சொல்கிறேன், எக்காரணம் கொண்டு உன் முயற்சியை மட்டும் விட்டு விடாதே என்று. நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள், இன்பமும் துன்பமும் வாழ்க்கையை எப்போதும் பகிர்ந்து கொண்டுதான் இருக்கும். எனக்கு துன்பம் வேண்டாம் இன்பம் வேண்டும் என்றுதான் யாராலும் இங்கு சொல்ல முடியாது. எது எப்போது யாருடைய களம் எப்படி மாறுகிறது என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் வருகின்ற நேரத்தில் உனக்கான வெற்றி கனி உன்னை வந்து சேரும்போது அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளும் வரத்தை மட்டும் பெற்றுக்கொள். சந்தோஷமாக வாழ்கின்ற நிலையை உன் வாழ்க்கையமாக மாறப்போகும் தருணத்தை நான் குறித்துவிட்ட பிறகும் அது நடக்குமா இது நடக்குமா என்று சிந்திப்பதை விட்டுவிட்டு இறுதியில் எது நடந்தாலும் எனக்கான வெற்றியின் பயணத்தை தான் என் அப்பன் எனக்கு தந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. என் தங்கமே, நீ இப்போது படும் துன்பத்திலிருந்து உன்னை கண்டிப்பாக மீட்டெடுக்கத்தான் இந்த சாய்தேவன் வந்து இருக்கின்றேன். உனக்கு தேவையானதை உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவது தானே. அந்த மகிழ்ச்சியை படுத்துவதற்கு உன்னை மகிழ்ச்சியில் மூழ்கச் செய்வதற்கு நான் வந்து விட்டேன். நீ நினைத்ததை நான் பலிக்கச் செய்ய போகிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.